ரெண்டாவது நாளாக சொமோட்டோ ஸ்ட்ராங் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகியிருக்கு. இது எதனால? அதோட 22/7/2022 பங்கு சந்தை செய்திகளோட ஸ்டாக் ஸ்பிளிட் ரைட் இஷ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,186 14 புள்ளிகளை இழந்து செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 50 பொறுத்தவரை 30 புள்ளிகள் இழந்து 25,660 செட்டில் ஆயிருக்கு. ஐடி செக்டார் ரிலையன்ஸ் எல்லாம் நல்லா ட்ராக்கிங் நம்ம பார்க்க முடிஞ்சு. சொமோட்டோ அரௌண்ட் 10% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குங்க. நேற்றுக்குமே நல்ல ரேலி இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் குவார்டர் ஒன்னோட ரெவன்யூ ஜம்ப் தான். அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிருக்கு. அதோட அப்கமிங் 2 ரைட் இஷ்யூ இருக்குங்க. இது எதுக்காக நம்ம முக்கியமாக சொல்றோம்னா, மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸோட ரெக்கார்ட் டேட் நாளைக்கு ஜூலை 23ஆம் தேதி. அந்த ஸ்டாக் 407 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுங்க. ஏற்கனவே 8 ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 ஷேர் ரைட் இஷ்யூவில் கிடைக்கும். இதுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வெறும் 267 ரூபா தான் ஒரு ஷேருக்கு. அதே மாதிரி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் ரெக்கார்ட் டேட் ஜூலை 24ஆம் தேதி. இன்னைக்கு அந்த ஷேர் 304 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஏற்கனவே அந்த ஷேரை நீங்கள் 41 ஷேர் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 10 ஷேர் உங்களுக்கு ரைட் இஷ்யூவில் வாங்க முடியும். இதுக்கு ப்ரீமியம் வெறும் 220 ரூபா தான் பெர் ஷேர். இந்த ரைட் இஷ்யூவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அந்த ஷேர்ஸோட ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா தார்மீகமாகவே அந்த கம்பெனியோட ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டைம்ஸில் ரைட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி பண்ணும்போது ஏற்கனவே மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸ் என்ன ரேட்டுக்கு ட்ரேட் ஆகுதோ அதை விட டிஸ்கவுண்ட் ஆன பிரீமியத்தில் உங்களுக்கு அந்த ஷேர்ஸை வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்டாக் ஸ்பிளிட். ஹெல்டன் டெக் ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயிலிருந்து 1 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் டேட் 25ஆம் தேதி ஜூலை மாதம். RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலிருந்து 2 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. GTB இன்ஜினியரிங் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 28. இப்போது உங்களுக்கு இந்த ஸ்பிளிட் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும்ல. பொதுவாக ஒரு ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் ஹையஸ்டான ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகும்போது லிக்விடிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இப்போ ஸ்பிளிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட ப்ரைஸும் கம்மியான மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட ஸ்பிளிட்லாம் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் உண்மையிலேயே ஜாக்பாட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபி டாலருக்கு எதிராக 86 காசு நல்லா வீக்காக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 24 கேரட் 10,129 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுங்க. 114 ரூபா விலை ஏற்றத்தில் இருக்குது. 10,000 ரூபா மார்க் கிராஸ் பண்ணிடுச்சு. சில்வர் 1 கிலோ நேற்று விலை கம்பேர் பண்ணும்போது 2,000 ரூபாய் விலை அதிகரிச்சு 1,28,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் குரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $68.66 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐகள் ரிப்போர்ட் பொறுத்தவரை இன்னைக்கு 3,548 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வித்து வெளியே பணத்தை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் உள்ளதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். உங்க பங்கு சந்தை சார்ந்த முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட ரிஸ்க் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுங்க. See you tomorrow.